சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் தொடர்ந்த வழக்கானது தற்போது இடி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள் என்ன? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீம் மற்றும் திரைப்பட இயக்குநர் அமீர் உள்ளிட்ட 12 தனிநபர்களும் ஜாஃபர் சாதிக்கின் பல தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் ஜாமீன் கோரி சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட தன்னிடம் அமலாக்கத்துறை விசாரணை முடிவுற்று குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் இதற்காக நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு 13வது கூடுதல் சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்தபோது மனு தொடர்பாக அமலாக்கத்துறை நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறி விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.